விஜய் வந்து அரசியல் கட்சி ஆன ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவருடைய விமர்சனங்கள் வந்து எல்லா வகையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். காரணம் என்னன்னா, நான் ரொம்ப கிளீனானவன். என் உச்சத்தில கேரியருடைய உச்சத்தில இருந்து நான் வந்திருக்கிறேன். நான் யாருடைய காசையும் நான் வந்து திருடல, திருட மாட்டேன். நான் வந்து முழுக்க முழுக்க நான் ஒரு தூய ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தூய ஆத்மாங்கிற மாரி தன்னை அவரு வந்து பிரகடனப்படுத்திக்கிட்டு பேச ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன, மத்தவங்க எல்லாமே அயோக்கியர்கள். எல்லாமே தீண்டத்தகாதவர்கள் மாரி எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணாரு அவர். அதுதான் இன்னைக்கு சங்கீதா குடும்பத்தினருக்கு ஒரு பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்கணும். அப்படிதான் பார்க்குறேன் ஹக்கீம். இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க பர்சனலாவும் இருந்தால் கூட, விஜய் வெளிய வந்துட்டு அவர் ஊழல்வாதி, அவங்க ஊழல்வாதி, அவரு நல்லவர் கிடையாது. அந்த குடும்பம் நல்லது குடும்பம் கிடையாது. சிஎம் சார் அப்படிங்கிற மாரி அவங்களும் விமர்சனம். எல்லாத்தையும் அடிமை சக்தி, அது ஊழல் சக்தி, தீய சக்தி இப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். பண்ணும்போது, தனக்கு பின்னாடி நடக்கும் சில சம்பவங்கள், தனக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள், தனது குடும்பம், இத அவர் மறந்துட்டாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.